வட அமெரிக்க கண்டத்தின் திலகமாக திகழும் கனடா நாட்டின் ஆல்போர்ட்டா மாகாணத்தில் எட்மண்ட் நகரில் எழுந்தருளியுள்ள மகா கணபதி ஆலய கும்பாபிஷேக சிறப்பு நிகழ்வை விவரிக்கிறார் நமது ஊடகமாளர் சிறப்பு செய்தியாளர் விஸ்வேஸ்வர சுப்பிரமணியன். இந்த ஆலயம் துவங்கப்பட்ட காலத்தில் சத்புருஷ சிவாச்சாரியார் என்ற பட்டம் பெற்ற பிரதம குருக்கள், ஆலய பிரதம குருக்கள் சிவஸ்ரீ சுப்பிரமணிய குருக்களின் பூர்ண நல்லாசிகளுடன், ஓய்வு பெற்ற அந்த சிவாச்சாரியாரின் நல்லாசிகளுடன் தற்போது ஆலய குருக்களாக இருந்து வருகின்ற சிவஸ்ரீ விஸ்வநாத கமல்நாத குருக்கள் மற்றும் சிவஸ்ரீ ரகுநாத கமலேஸ்வர குருக்கள் இவர்களுடைய தலைமையில் வழிகாட்டுதலின் பேரில் இந்த ஒரு வைபவமானது நடந்து வருகின்றது. இந்த வைபவத்திற்காக கனடாவின் டொரண்டோ மாநகரத்திலிருந்து இன்னும் பல பிரசித்தி பெற்ற சிவாச்சாரியர்கள் அழைக்கப்பட்டு இந்த யாகங்கள் நடத்துவதற்கான முன்னேற்பாடுகளில், அந்த கிரியைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வரிசையில் டொரண்டோ மாநகரத்திலிருந்து வரக்கூடிய சிவஸ்ரீ சோம சுரேந்திர குருக்கள், சிவஸ்ரீ கணேச வாகீஸ்வர குருக்கள், சிவஸ்ரீ ஸ்ரீனிவாச புவனேஸ்வர குருக்கள், சிவஸ்ரீ சிவ ஜனார்தன குருக்கள், சிவஸ்ரீ நித்யானந்த ஸ்ரீ பாலச்சந்திர குருக்கள் மற்றும் கனடாவில் டொரண்டோ மாநகரில் கந்தசுவாமி கோயிலில் ஸ்தபதியாகிய சிவச்சாரியமணி சிவஸ்ரீ உமாசுதன் சர்மா அவர்கள் மற்றும் வேதபாராயண பிரம்மஸ்ரீ குக கணேஷ் சர்மா மற்றும் பிரம்மஸ்ரீ ராமசுப்பிரமணிய சர்மா, பிரம்மஸ்ரீ க பிரஹித் சர்மா இவர்களுடைய ஒத்துழைப்புடன் மற்றும் சிற்பாசிரியர், ஆலய ஸ்தபதியர் விஸ்வ பிரம்மஸ்ரீ சரவணமுத்து ஜெயராஜா அன்னாருடைய பங்கெடுப்புகளுடன் இந்த ஒரு நிகழ்ச்சியானது, விமர்சையான வைபவமானது நடந்து வருகின்றது. இதற்கு மேலும் மெருகு கூட்டக்கூடிய வகையில் டொரண்டோ மாநகரிலிருந்து நாதஸ்வர தவில் மியூசிக் இன்டர்நேஷ்னல் கலைஞர்கள் மங்கள இசைகளை இசைத்த வண்ணம் தினசரி அங்கு வரக்கூடிய பக்த கோடிகளை பரவசப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அருள்மிகு விநாயக பெருமானுடைய நல்லாசிகளையும் பெற்று வரக்கூடிய இந்த ஒரு நாதஸ்வர கலைஞர்கள் அவர்களுடைய ஈடுபாடு, அவர்களுடைய உற்சாகத்தை பார்க்கும்பொழுது என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. ஊடகமாளர் செய்திகளுக்காக கனடாவிலிருந்து விஸ்வேஸ்வர சுப்பிரமணியன்.